விழுப்புரம் மாவட்டம் அண்டாச்சிபுரம் வட்டம் மேல்வாழை அருகாமையில் இருக்கக்கூடிய மேல்வாழையில் அருகில் இருக்கும்படியான ஐயா ஊர் தான் புடுங்குப்பம். செருப்பால அடிப்பாங்க ஊர்காரங்க. அந்த புடுங்குப்பத்தை சேர்ந்த இவர் தான் நக்கர்பாணி. சும்மா நக்கர்பாணி இல்ல, செவுட்டு நக்கர்பாணி. புடுங்குப்பம் கமலாட்டி ஒடுங்குப்பம். நான் ஒரு மச்சா ஊரு ஒடுங்குப்பம். அவர் பேர் நக்கரபாணி கிடையாது, சகலமும் அறிந்த சங்கு சக்கரபாணி. ஓ சக்கரபாணி. ஆமா. எப்படி போய் சேர போறோம்? காலையில வண்டியில போய் தான் சேரணும். அடியார போய் கேட்டான். அவங்க சொந்தக்காரன் தான் சூட்டு செருப்பால சொல்லுங்க. அவன் ஏன்டா அறிவு இல்லாத? ஆமா. என்ன பண்ணாவ? அவன் திருப்பி மருந்து மாதிரியா தெரிஞ்சு பார்த்தா. நல்லவனுக்கு பண்ண மாதிரியா தெரிஞ்சா உன்னை பார்த்தா ஒண்ணும் புரியல. நல்லவனுக்கு மருந்து மாதிரியா தெரிஞ்சு பேச போறேன். நான் திருட்டு பையனுக்கு பிறந்தவனா? ஒரு வார்த்தை கெடுத்தால் பேச வேண்டாம். ஆமாங்க. இப்படித்தான் இருக்க வேண்டாம். கெடுதாகி வரக்கூடிய மகாராஜா, நீ யாரு, என்ன நாட்டு அரசு அப்படின்னு எனக்கு தெரியும். நீ கட்டின வந்துக்கிற வேஷத்தை என் வாயால சொல்லிட்டுனோ உனக்கு மரியாதை இருக்காது. உன் வாயால நீ சப்புங்க. செப்பு தெலுங்கு தெலுங்குல ஒண்ணு புரியலங்க. இப்பயாவது கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா? ஒண்ணு புரியல. என்ன புரியுது? நீ என்ன ஆளு, எந்த நாட்டு அரசு, எந்த நாட்டு மண்ணு அப்படி தெரியல மகாராஜா. என்னடா புரியல? நீ யாருன்னு தெரியலங்க. விளக்கமா தெரிஞ்ச வேண்டும். ஆமா. சச்சிலாக ஒருவராய் விளையக்கூடிய நான் படைக்கிறாளே. ஐயா மகாராஜா, நான் படைக்கிறாள் ஐயா, நான் படைக்கிறாள். உனக்கு தெரியுமா ஐயா மகாராஜா, நான் படிச்சேன் முத. நீங்க படைக்கிறேன்னு சொல்றீங்களே, ஐநா கோயிலுக்கு படைக்கிறீங்களா, இல்ல முத்துமாரி கோயிலுக்கு படைக்கிறீங்களா, இல்ல காளியாத்தா கோயிலுக்கு படைக்கிறீங்களா, இல்ல மதுரை கோயிலுக்கு படைக்கிறீங்களா, இல்ல ஏசாப்பாக்கு படைக்கிறீங்களா, இல்ல அல்லா கோயில்ல படைக்கிறீங்களா, இல்ல எந்த கோயில்ல படைக்கிறீங்க? பையத்துல கிளம்புனா 3 பேர் வந்தாங்க. இல்ல பீத்தோட்ட மாரியாத்தாளுக்கு படைக்கிறீங்களா? என்னடா கட்டுது? என்ன நீ சமாச்சாரம்? நீ கூட நம்ம தாய் நாட்டுக்கு போறோமேன்னு நினைச்சு 3 தாரம் தண்ணி சாப்பிட்டு வந்தேன். ஒருமே பேசி ஆகாயத்துல போற பாபாராஜ் அடிக்குது உள்ள வந்தா. ஆமா, ஐநா பொரியாத கோயில், ஐநா கோயில் அப்படிங்களா? படிக்கிறேன் இதான் படிக்கிறேன். எனக்கு தானே தெரியும். நெல்லதா பிடிச்சி பேசக்கூடிய ஆசாரியவர் தானா எனக்கு. நேரா குனி இப்படி நேரம். இவரு என்ன கோயிலுக்கு படைக்கிறாரு கண்ணாட்? ஒரு நேரத்து முழுக்குள்ள அவன் காலில் போக்கவே மாட்டேங்குது. என் காலில் மட்டும் எப்படி போக்குது? அவர் யாரு நினைச்ச? யாரு? அவர்தான் படைக்கிறாரு. எதை படைக்கிறாரு? ஐவன் கோயிலுக்கு படைக்கிறாரா, ஓம் சக்திக்கு படைக்கிறாரா? அவரா தாய் படைக்கும் கோயில். பெருமதேவன். இவர்தான் பெரும் மெண்டலா? இல்ல மெண்டல் இல்ல, அவர் பைத்தியம் அவரு. ஐயா பெருமதேவனே, என்னடா நீங்க தான் படைக்கிறீங்களா? இத பார்த்தா இன்னும் இலகன் அந்த பொட்டிக்காரனை படைச்சது யார்? நான் தான். அந்த மத்தலக்காரனை படைச்சது யார்? நான் தான். இந்த தாயனை இவர்தான் மலை புடிச்சா. இந்த சூரியகாரனை படைச்சது யார்? என்ன படைச்சது? எங்க மகாராஜா என்ன படைச்சது? அவர்தான். என்ன படைச்சது யார்? முதலாக நான் உற்பத்தி செய்து முடிச்சா. பையன் என்ன நீ படைக்கிறது? எங்க அப்பா எங்களை
பொட்டிக்காரன் படிச்சது அந்த பிரம்மதேவன், மத்தனக்காரன் படிச்சது அந்த பிரம்மதேவன், தாடக்காரன் படிச்சது அந்த பிரம்மதேவன். என்ன படிக்கிறதுக்கு எங்க அப்பா மயிறு புடுங்கா போய் உங்க அப்பா என்ன படிச்சேன்னு சொல்றீங்க? என்ன நீ படிக்கிறதுக்கு எங்க அப்பா இந்த மயிறு புடுங்கா பண்ணா சொல்லிட்டு உண்மைதான் ஐயா. அங்க உட்காந்து டேபிள்ல புடிச்சு இந்த பக்கம் 4 ரசம் இந்த பக்கம் 4 ரசம் கூட்டி 2 கையால புடிச்சு நல்லா புடிக்காம நல்லா தெரியும் ஐயா. புட்டத்தை புடிச்சா ஆகாத மாதிரி சரியா வழி உனக்கு மாறாட்டா வந்தா இருங்க ஒண்ணு கோயில் பிடிக்காத வாங்க. கோவம் அதிகமா வருது. தூக்க மாட்டிக்காத போய் வா. வீணா கத்தி எங்க நெஞ்சு வலி வந்து சேர்த்து போறோம். பாடுகிறான்ல அதை விடு. இப்ப என்ன சொன்னாரு? குண்டி பிடிக்கிறான்ல கம்மியாடி குண்டி இல்லடா பிண்டம் பிண்டம் வர எங்கம்மா கோயிலுக்கு பாத்துல சாப்பாடு போட்டாங்க அந்த புள்ள கிடையாது. அப்புறம் பிண்டம் பிண்டம் பிடிக்க ஆளு பிண்டம் பின்புறமா பிடித்து மின்புறமா பார்ப்பது. ஆமா அவர்தான் அதுதான் பிண்டம் பிடிக்கிற ஆளு. பின்னாடி எப்படி அதை புடிச்சு முன்னாடி பாக்குறது. அம்மாட்டு வந்து அவரு புள்ள கொடுப்பாங்க கல்யாணி அவரையாண்டா சேர்த்துறா எப்படியே காப்பாத்தி சரி விட்டாய் அவன் பண்ற ஆட்டை சொல்லுங்க. நான் பிண்டா பிடிக்கிறேன் புண்டம் சொல்றேன். படைக்கிற ஆளு சொன்னா மாறாட்ட கோல் சொல்றேன். பொண்ணை வச்சுக்கிறாங்க நான் எப்படி தருடைய தெரியாது சட்டாளப்பா பொண்ணை வச்சுன்னு 10 வருஷமா மாறாடிக்கு பார்த்தா என்ன வச்சு என்னை பார்த்தால் சீவிடுவேன். ஆமா உலகத்திலே பிரம்மன் படைத்தால் அது யாருக்கும் தெரியும் மக்களுக்கெல்லாம். ஆமாங்க யாராரு தலையில என்ன எழுதுகிறாங்க பிரம்மன் அது மாதிரி தான் நடக்கும். பேசுறாங்க நீலாம் முன்ன பிடிக்கிற வந்த வாயால போட்டு சமையல் வார போட்டு. ஆமா நான் பின்னாலே பிடிக்கிறாள். சரி மகாராஜா பின்புறமாக பிண்டத்தை பிடித்து ஓய்வுகளை எடுத்து என் கண்ணால் பார்த்தால் அவர் யாரார் என்பது எனக்கு என் கையிலே தெரியும். ஆமாங்க செவடி குருடி உண்டா தலையிலாதது கால்வானது அரக்கை அப்படியாக படிக்கும் அவருடைய தலையை பின்னாலே தெரியும். அதனாலதான் அந்த பிரபனை கண்டால் நான் என்ன தலை அடிப்படைக்காக புள்ள தவறு பண்ணிட்டான் செய்யறது நீ அக்குறும் பண்ற. ஆமா என்ன வகை வாங்க வைக்கிற பசங்க கண்டிப்பா. அதனால சத்தியலோகத்தை ஜெகத்தோடு பரிவாரம் செய்யக்கூடிய பிரம்மதேவர் என்று வரைக்கும் அப்படி இருக்க வேளத்திலே மற்ற விஷயம் விலகி வரக்கூடிய எம்பெருமான் நாராயணன் இருக்கிறார் தெரியுமா? அண்ணா வரைக்கும் நான் பிள்ளையாக பிறந்து இந்த உலக மாநிலத்தில் செடி பூண்டு கொடி எல்லாம் படைக்கனாக இருக்க வேண்டும் பெருமா. நீதான் எப்படி மாவட்ட பேர்த்த தெரியாது. ஆமா என் அப்பா என்ன எப்படி பறக்க வச்சாலும் உனக்கே தெரியாது. ஆமாங்க கஞ்சன முந்தியாலும் காமன நினைவினாலும் மகள் நடின மாதர் பொருந்திய தொழிலினாலும்
நேமனா கிருஷ்ணதேவா கிருஷ்ணதேவா இந்த பூமியில நிபரமனாக பிறந்து படைக்க வேண்டும் என்று என்னை பிறக்க வச்சிருக்கிறார். வைகுந்தமே விடுமாய நாராயணன் என்பருமாய் என் தந்தையார் மார்பிளே லட்சுமி அத்தேன் இந்த புலியை பார்த்து பொறையத்த கோயில் ஐநா கோயில் விநாயக கோயிலும் சரி கைலாய பரமனை ஆமா பாப்புதாக்கு நான் சென்றேன். கைலாய பரமன் இலக்கு சென்று விட்டார். பரமனுக்கு எத்தனை முகம்? 5 முகம். எனக்கு எத்தனை? 5 முகம். 2 பேரும் சரிபதியாக இருக்கும் போது கைலாய பரமன் போய் வந்து விட்டார் என்று உமாபாரி ஒடியாந்து என் பாதத்தை தஞ்சம் என்று அணையும் போது அத்தா 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 நான் வந்துகிறேன். பரமன் படி அழைக்கும் பாதத்தை பணிவோம். பரமக்கடல் பாதாளத்தை புட்டி வரவும் சரியா போச்சு. பார்த்தது பார்வதி நாதா இவன் பிரமன் என்று யாரும் சொல்லியிருந்தா பாதத்தை பஞ்சிருக்க மாட்டேன். உன்ன போலவே இருக்கிறார் என்ன பாதம் அஞ்ச உலகம் என்ன நகை கொண்டு கேட்டது பார்வதி. ஆமா சிவபெருமான் பாவம் வந்து விட்டது. மகாராஜா என்ன ஆங்காரம் இருந்தா உனக்கு 5 சிரம் இருந்தா கைலாய வந்து உமாபாரி கேட்டு வணங்காமல் சொல்லாமல் இருந்தார். ஆமா என்று கோவிக்காடு வருகிற தெரிந்தார். அந்த சிரமாகப்பட்டது அம்மா கையில் ஒண்ணு தொங்குது. ஏன் நாடகம் வச்சுக்கிறாங்கன்னா சாதாரண வேலை கிடையாது. அந்த சிரம் எப்படி வந்துச்சிரம் சிரமாகப்பட்டது. கரம் வந்து சிவன் கையில் ஆட்டுக்கொண்டு பித்து போய் விடுத்து கொண்டு ஆடிக்கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறார். காலத்தை இறக்க முடியாமல் உலகமே அப்பா பார்த்தாரு மத்தின பித்தி போய் ஆடுறா. லட்சுமி உத்தரவாத சாதத்தை வாரி எறா வர்றா அப்படின்னாரு. என் அம்மா உத்தரவாதி இறக்கவும் பார்வதி கையில் அது ஏந்தவும் அந்த பிரம்ம கபாலம் சக்திகிட்ட வரவும் பிரம்மனுக்கு கபாலம் விட்டது. ஆமா இன்னும் ஆடிது அந்த அம்மா. இன்னும் ஆடி வச்சு அது உடலும் சாய்க்க முடியாது. அப்பேருக்கு வந்து சிரம் அதுக்குத்தான் இந்த கிராமத்துல நாடகம் வச்சிருக்கிறோம். ஆமா யாகாவா ராஜிலும் நாக்காக்க காவாக்கால் சோக்காப்பர் சொல்லிக்கப்பட்டு எவ்வளவுதான் தெரிஞ்சிருந்தால் அடக்கம் இருக்க வேண்டும். அடக்கம் என்ன ஆகும்? கண்டுபிடிச்சு விட்டாய். ஆமா கற்க கசடர கற்ற நிக்கு தக தெரிஞ்சவன் போல இருக்க கூடாது. தெரியாம போல. ஆமா ஏற்கனவே காலத்துல ஒரு 7 மலை ரங்கநாதன் போய் சேர்த்தாங்க. 7 மலை மாமங்கிறாரு 5 இருக்கிறாரு. ஆமா எல்லாம் கீழ்நாட்டுல நான் வந்து ஏஜ்மா பாடக்கு அந்த ஊர்ல மகாராஜா அப்பேற்பட்ட நாடக ஆசிரியரா போயிட்டாங்களே. நீ எப்படா போய் போறாங்க டவுன் பஸ் ஒரு கரெக்டா உருவம் போய் சேருவேன். சரியா மூஞ்சப்பா எப்ப ஷாவா 2 லட்சம் என்ன வருது உன் பொண்டாட்டி காத்தாகிட்ட வாங்கிக்கிறேன். அந்த நடுப்புல இருக்கிறியா? ஆமா சரி ஆசனத்துல உட்கார்றேன். சக்தி ஒன்று சமயமதாரே அம்மனுடைய வாதத்துக்கு வணங்கி மறுபடி வருகிறேன்.
அம்மாவுடைய வாத்திற்கும் நாட்டாம் விருதும் தலைவர் கவுன்சில் மற்றும் உள்ள பெரியோர்களுக்கும் நாடக ஆசானுக்கு உங்களுக்கு ஓராணி வணக்கம். வணக்கம். பேச்சு பேச்சுமா கரிபூனி வந்த கால் ஆமாங்க. சீக்கிரமாக கலைவாணி இருந்தால் கொண்டு வாருங்கள். இதோ நல்ல நேரத்தில் இதோ கூடலூர் நல்ல நேரத்தில் இருக்க முடியாது. அதோ இருந்து மறைந்த காலம் சென்று அதோ கிருஷ்ணமூர்த்தி என்று சொல்லக்கூடிய அப்பர் அவர்கள் இந்த துளசி நாடக சபாவை கம்பெனி உரிமையாளராக இருக்கிற எம் முருகன் நாடக ஆசிரியர் அவர் பிள்ளையா இருக்க முடியாது. இதோ விக்னேஷ்குமாருக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் 100 லட்சமா இருந்து அருள்வாளுக்கு வேண்டும் என்று வேண்டுகொள்கிறேன். அப்படியாக மனைவியா இருக்க முடியாது. கலைவாணி அழைக்க கலைவாணி